சிஎஸ்கே அணியில் இனி புது பேட்டிங் வரிசை களமிறங்க உள்ளது. அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்த காரணத்தினாலும் பெரிய ஸ்கோர்களை அடிக்க முடியவில்லை என்பதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் அனைத்து அணிகளும் தொடர்ந்து அதிரடி காட்டி வரும் நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மட்டும் தொடர்ந்து படுமோசமாக சொதப்பி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் பேட்டிங் வரிசைதான். திடீரென்று ஓபனர் இடங்களில் ருத்ராஜ் கெய்க்வாட், டிவன் கோன்வேவை காணோம். ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி ஆகியோர் ஓபனர்களாக ஆடுகிறார்கள். இதில் திரிபாதியின் உடல்மொழி காமெடியாக இருக்கிறது. பயந்து பேட்டை கீழே மேலே ஆட்டிக்கொண்டே பவுலர்களை எதிர்கொள்கிறார். மேலும் 3 ஸ்டம்புகளையும் மறைத்து ஆடுகிறார். இவர் ஒருவர் சொதப்புவதால் ரச்சின் ரவீந்திரா, அடுத்து வரும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே ஆகியோருக்கு அழுத்தம் ஏற்படுகிறது. இதனால் பேட்டிங் வரிசையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிறார். வெளிநாட்டு வீரர்களில் டிவன் கோன்வேவுக்கு மீண்டும் ஓபனர் இடத்தை கொடுக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஓபனர்களாக ரச்சின் ரவீந்திரா, டிவன் கோன்வே ஆகியோரும், பவுலர்களாக நூர் அகமது, மதிஷா பதிரானாவும் செயல்படுவார்கள். டிவன் கோன்வேவால் கீப்பராகவும் செயல்பட முடியும். இதனால் சில போட்டிகளில் தோனியை பேட்டிங் மட்டுமே ஆட வைக்கவும் வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது.